Hello everyone, welcome to the fourth question of NCERT exemplar. Sorry, example question. Exemplar இல்லை, exemplar already upload பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாரு, Coulomb's law for electrostatic force between two point charge. Okay, Coulomb's law ரெண்டு point charge நடுவுல. அதே மாதிரி Newton's law of gravitation between the two point charge both having okay. ஸோ என்ன கேட்குறாங்க, அது ரெண்டுத்தோட ஸ்ட்ரென்த்தை கேட்குறாங்க. அது ரெண்டுத்தோட ஸ்ட்ரென்த்தை டிட்டர்மைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபார் எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான். எலக்ட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கு பார்த்தோன்னா என்னோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு இருக்க ரேஷியோ கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, அப்போ நல்லா பாரு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? கே Q1 Q2 by R square whole divide by gravitational G M1 M2 by R square. Distance வந்து சேம், ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தேவையில்லை. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 9 into 10 to the power of 9 into ரெண்டு என்ன சார்ஜ் சொன்னால் ஒன்று எலக்ட்ரான் இன்னொன்று ப்ரோட்டான். அப்போ சார்ஜ் எவ்வளோ? எலக்ட்ரானில் இருக்கிற சார்ஜ் வந்து 1.6 into 10 to the power of minus 19. ப்ரோட்டானில் இருக்கிற சார்ஜ் எவ்வளோ? 1.6 into 10 power minus 19 தான். டிவைடட் பை ஜியோட வேல்யூ. ஜியோட வேல்யூ பார்த்தோன்னா 6.67 into 10 power minus 11 into மாஸ். என்னென்ன பார்ட்டிகல் எடுத்துருக்கோம் நம்ம? ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஓகேவா? ஸோ எலக்ட்ரானோட மாஸ் எல்லாம் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பார்த்தோன்னா 9.1 into 10 power minus 31 into மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் எவ்வளோ? 1.67 into 10 power minus 27. இதுதான் மாஸ். ஓகேவா? சரி, இப்போ நான் சும்மா ரஃபாக, சரியா, இல்லை இது வந்து புக்கோ ரஃபாக வந்து கேல்குலேட் பண்ணும்போது, இதே வந்து நீட் எக்ஸாமுக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ண சொன்னால் நான் ரஃபாக கேல்குலேட் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா, இது கேன்சல் பண்ணிடுவேன், இந்த 1.6 இது கூட கேன்சல் பண்ணிடுவேன், இது வந்து 4 times அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவேன். பட் நோ, சிபிஎஸ்சி வந்து ஏன்னா இதில் வந்து அப்படி யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா இந்த மாதிரி கொஷின் வந்ததும் இல்லை, வரப்போகிறதும் கிடையாது. ஓகேவா? மேபி ஃபியூச்சரில் உங்கள் லக் இல்லைன்னு சொன்னால் வரலாம். பட் சிபிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா இவங்க காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரியா? மேபி உங்கள் ஸ்கூலில் வேணால் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி சப்போஸ் இந்த வருஷம் நீ சிபிஎஸ்சி எழுத, அதாவது 2022 நீ சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொன்னால் உனக்கு வந்து ஒரு பெஸ்ட் என்ன அப்படின்னா, உனக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் கூட 4 ஆப்ஷன் இருக்கும். அப்போ நீ வந்து ரஃபாக கேல்குலேட் பண்ண போதும். சரியா? பட் நோ ப்ராப்ளம். இப்போ நான் ஃபுல் கேல்குலேஷன் பண்ணி தான் ஆகணும். 9 into 1.6 into 1.6 into 10ஓட பவர் எவ்வளோ வருதுன்னு பாரு, 938. அப்போ 10 power minus 27 டிவைடட் பை 6.67 into 9.1 into 1.67 into நல்லா பாரு, இந்த 10 power minus 27 கீழே ஒரு 10 power minus 27 இருக்குது. இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் 10 to the power of minus, கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம், 38ல் 9 போயிடும். 19, 19, 38, 38ல் 9 போயிடுச்சு, 27 தானே. 19, 29, ஓ 29 வரும், சாரி. இங்கே பார்த்தனா 31. நான் இங்கே பேசாமல் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு, ஓகேவா, கொஞ்சம் இங்கேருந்து 2 கடன் கொடுத்துட்றேன் அங்கிட்டு. ஸோ 2 கடன் கொடுத்துட்டேன்னு சொன்னால் 10 power minus 9 ஆயிரும். இங்கே வந்து 10 power minus 29. ஸோ 29 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே பார்த்தோன்னா 10 power minus 40. ஸோ இதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கேல்குலேஷன் மட்டும்தான். ஓகேவா? இது கேன்சல் ஆயிரும். 10 power minus 40 மேலே போயிடுச்சுன்னா 10 power plus 40. ஸோ ஒரு சில டைம் வந்து நீ இந்த ஆப்ஷனே பார்க்கலாம். 10 power 40, 10 power 39 கிட்ட ஏதாச்சும் இருக்குன்னா அதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 9 into 1.6 into 1.6 divided by 6.67 divided by 9.1 divided by 1.67. ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா 0.227 into 10 to the power of 40. அதாவது 2.27 into 10 to the power of 40 இல்லை, இந்த இடத்துல என்ன வரும், 39 வந்துடும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இந்த கொஷின் வந்து நான் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா எப்படி சால்வ் பண்ணுவேன்னா, நல்லா பாரு, இங்கே பாரு, இந்த 9 கூட இந்த 9 கேன்சல், இந்த 1.67 அப்ராக்சிமேட்லி இது கூட கேன்சல், இந்த 1.6 வந்து இது, சரியா? சப்போஸ் இது 6.4ன்னு வச்சுக்கோ, ஏன் 4 டைம்ஸில் வரும். அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா
1/4 into 10 power எல்லாம் simplify பண்ணனா உனக்கு 10 to the power of 14 இருக்க போகுது. 1/4 ஓட வேல்யூ என்ன 0.25 into 10 to the power of 40. So simplify பண்ணு 2.5 into 10 to the power of 39. So இந்த மாதிரி நீ calculate பண்ணிட்டு approximately என்ன சொல்லிடலாம் 2.5 கிட்ட nearest என்ன ஆன்சர் இருக்கு இது ஒன்று தான் இருக்கு. As a matter of fact NEET exam இருக்கட்டும் இல்லை போர்டு எக்ஸாம் இருக்கட்டும் அதில் வந்து ஆப்ஷன் கூட பார்த்துன்னு வச்சுக்கோ 10 power 37 இருக்கும், இன்னொன்று 10 power -11 இருக்கும், இன்னொன்று 10 power 45 இருக்கும். இந்த மாதிரி கண்ட ஆப்ஷன் இருக்கும். அப்படி இந்த வேல்யூ பற்றி பயமே இல்லாமல் என்ன பண்ணலாம் 10 பவரை மட்டும் வச்சு கூட கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதான் பார்த்தோன்னா இந்த கொஸ்டினோட ட்ரிக்ஸு. சரி, ஸோ நான் வந்து சிபிஎஸ்சியில் கேட்டதுனால இந்த மாதிரி ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, இது வந்து ஃபஸ்ட்டு முடிஞ்சு சரியா? ஸோ இதை ரப் பண்ணிக்கோ நம்ம. ஸோ உனக்கு ஷார்ட்கட் அது புரிஞ்சிருந்துச்சு நீ அதை ஃபாலோ பண்ணிக்கோ. ஸோ நீ வந்து எம்சிக்யூ கொஸ்டின் இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா அதான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாரு என்ன கேட்குறாங்க, the force between two proton, ரெண்டுமே புரோட்டான் பார்ட்டிகல். போன தடவை பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான், இது வந்து 1 இது வந்து 2. ஸோ ஃபார்முலாவில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. K Q1 Q2 by R square by G M1 M2 by R square. நல்லா பாரு, இந்த R square கேன்சல். K ஓட வேல்யூ என்ன 9 into 10 to the power of 9. சார்ஜ் எவ்வளோ, ரெண்டுமே புரோட்டான் சரியா? 10 power -19 divided by G ஓட வேல்யூ என்ன 6.67 into 10 to the power of -11 into mass of proton எவ்வளோ 1.67 into 10 to the power of -27 into again mass இன்னொன்று proton தானே 1.67 into 10 power -27. இப்போ உனக்கு வேணும்னா நான் இப்போ வந்து சும்மா ரஃப் கால்குலேட் மட்டும் பண்ணி உன் அப்ராக்சிமேட் ஆன்சர் கூட சொல்லிடுறேன். இங்கே பார், இது கேன்சல், இது கூட இது கேன்சல். இது வந்து சப்போஸ் ஒரு 6.3ன்னு வச்சுக்கோமே, இல்லை இது 6ன்னு கூட வச்சுக்கோ, ரஃபாக 6ன்னு வச்சுக்கோ. இல்லை 6.67 நீ எப்படி எழுதிக்கலாம் 6.67 எனக்கு தெரிஞ்சு நீ வந்து 8/3ன்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ இந்த 3 என்ன ஆயிடும் மேலே போயிடும். அப்போ ஆன்சர் பார்த்தனா 27/8. எவ்வளோ 27/8. அதாவது 27/8 எப்படி எழுதுவ 1 time 2 time 2 times இல்லை 3 times வரும்ல 3.3. ஓகேவா? ஸோ 3.3 கிட்ட உனக்கு ஆன்சர் வரப்போகுது. ஸோ 3.3 விட கொஞ்சம் சின்ன வேல்யூ வரும் சரியா? கொஞ்சம் சின்ன ஆன்சர் கிடைக்கும். உனக்கு வேணும்னா இப்போ நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம கால்குலேட்டர் வச்சு சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாரு 9 into 1.6 into 1.6 into இதோட வேல்யூ எவ்வளோ 10 power -29 whole divided by 6.67 into 1.67 into 1.67 into நல்லா பாரு, இங்கேருந்து ரெண்டு மட்டும் அங்கே கடன் கொடுத்துட்டா இங்கே 10 power -29 ஆயிடுச்சா? கரெக்டாக இல்லையா? நான் ரெண்டு கடன் கொடுத்துருக்கேன், 10 power -29 ஆயிடுச்சு. அப்போ மிச்சம் இங்கே 9 இருக்கும், இங்கே 27. அப்போ எவ்வளோ 9 27 கூட 9 ஆட் பண்ணால் -36. இப்போது ஜஸ்ட் இது மட்டும் நம்ம மேலே கொண்டு போயிடும், இதுவும் கேன்சல் ஆயிரும், இது மேலே கொண்டு போயிட்டால் +36 ஆயிரும். அப்போ நம்ம மல்டிவைட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஓகே, 9 into 1.6 into 1.6 divided by 6.67 divided by 1.67 divided by 1.67. வெயிட் பண்ண, இங்கே தப்பு பண்ணிட்டேனா? 9 into 1.6 6.67 எவ்வளோ 8/3 தானே? 1 2 6னா 8/3 9 3 27. வெயிட் பண்ண, 27/8 எவ்வளோ? 3.3 கரெக்டாக தானே போட்டிருக்கேன். ஓகே, இங்கே செக் பண்ணலாம். 9 into 1.6 into 1.6 divided by 6.67 divided by 1.67 divided by 1.67
6 7 இங்கே தப்பா வருது எனக்கு 1.23 வெயிட் பண்ணேன் 8/3 எவ்வளோ சாரி நான் இந்த இடத்துல வெயிட் பண்ண ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன இருந்துச்சு 9/6.67 தானே நான் வந்து என்ன இதில் இருந்தேன்னு தெரியல 6.67னா அது 8/3ன்னு எழுதியிருக்கேன் ஓகே அதுதான் மிஸ்டேக் இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன வரும் 6.67 0.67 6 3 டேபிளில் 6 18 அப்போ 20/3ன்னு வரும் ஓகேவா ஸோ 9/20/3 ஸோ இது 3 மேலே போயிடுச்சுன்னா 27/20 27/20 27/20 சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா 27/20 சரியா ஸோ சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக் விட்டு ஸோ ஆக்சுவலாக நான் எப்படி பண்ணுவேன்னா 9 அப்போ இது வந்து 3/2ன்னு போட்டு 1.5 அப்போயே போட்டுக்கலாம் நானும் கொஞ்சம் யோசிக்காமல் விட்டுட்டேன் ஸோ இது பார்த்தேன்னா சரியா புரியுதா இது வந்து 9 இது வந்து 6 9/6 என்ன 3/2 அதாவது 1.5 விட கம்மியாக வரணும் ஸோ இது நீ சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொன்னால் 1.35ன்னு வருமா கரெக்டாக 13.5 1.35 ஸோ 1.35 விட கம்மியாக இருக்கணும் ஸோ ஆன்சர் பாரு சரியா ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் விடாமல் இருந்தால் நீ சும்மா இது வச்சு ரஃப் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா ரஃப் ஆன்சர் வந்து இந்த மெத்தட் வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கலாம் கரெக்ட் ஆன்சர் பார்க்கணும் நம்ம இங்கே போய்க்கலாம் அப்போ நல்லா பாரு என்னோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப வீக்கான ஃபோர்ஸ் எவ்வளோ வீக்கான ஃபோர்ஸ் ஒன்று இவ்வளோ வீக்கான ஃபோர்ஸ் இல்லைனா இந்த அளவுக்கு வீக்கான ஃபோர்ஸ் சரியா ஸோ 10^36 டைம் வந்து வீக்கராக இருக்கும் எது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் when compared to electrostatic force கொஸ்டினில் வேறு என்ன கேட்குறாங்க for 2 proton okay estimate the acceleration of electron and proton due to the electric forces of their mutual attraction when they are 1 angstrom apart okay ஸோ ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு ப்ரோட்டான்குள்ள எவ்வளோ ஆக்சலரேஷன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எலக்ட்ரானுக்கு ப்ரோட்டான்குள்ள எவ்வளோ ஆக்சலரேஷன் இருக்க போகுது ஸோ நல்லா பாரு ஒரு எலக்ட்ரான் இங்கிட்ட ஒரு பார்த்தோன்னா ஒரு புரோட்டான் இருக்குது ஒரு புரோட்டான் சரியா இப்போ நம்ம ரொம்ப பேசிக்கான விஷயம் யூஸ் பண்ண போகிறோம் F is equal to ஓகேவா F is equal to M into A இந்த Fக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்னா K Q1 Q2 by R square K Q1 Q2 by R square இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ இந்த ரெண்டு சார்ஜ் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ 10⁻−10 மீட்டர்னு சொல்லியிருந்தாங்க ஞாபகம் இருக்கா இங்கே பாரு 10⁻−10 மீட்டர் சரி அப்போ கேவோட வேல்யூ ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த எஃப் மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன் ஓகேவா இந்த எஃபோட வேல்யூ 9 × 10⁻9 × Q1 எவ்வளோ 1.6 × 10⁻−19 × 1.6 × 10⁻−19 பை டிஸ்டன்ஸ் எவ்வளோ 10⁻−10 இது ஸ்கொயர் பண்ணால் 10⁻−20 சிம்பிளிஃபை பண்ணால் 9 into 1.6 into 1.6 into இது சிம்பிளிஃபை பண்ண 10⁻−29 இது வந்து -20 அப்போ மேலே போயிடுச்சுன்னா சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நல்லா பாரு 10⁻−29 + 20 ஓகேவா ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக 10⁻−9ன்னு சொல்ல வந்தேன் ஸோ அது வந்து ஒரு சில டைம் புரியாமல் இருக்கும் அதனால ஒரு ஸ்டெப் எழுதிட்டேன் ஓகேவா 10⁻−9 இதுக்கப்புறம் சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ 9 into 1.6 into 1.6 23.04 into 10⁻−9 நியூட்டன் இதான் என்னது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸ் சரியா ஸோ கேள்வி கேட்டுறாது சரி இது எலக்ட்ரானுக்கு புரோட்டானுக்கு இருக்க ஃபோர்ஸ் இவ்வளோ அப்போ புரோட்டானுக்கு எலக்ட்ரானுக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸ் எவ்வளோ சேம் ஃபோர்ஸ் தான் ஓகேவா ஏன்னா நியூட்டன் தேர்ட்ல என்ன சொல்லுது இந்த ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஃபோர்ஸை அட்ராக்ட் பண்ணுதோ அதே தான் அந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸ் இதுதான் பட் ரெண்டுத்துக்கு ஆக்சலரேஷன் வேறு அது எப்படி சார் ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னு ஆக்சலரேஷன் வேறு நீ நல்லா பாரு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ ஒருத்தவன் நல்லா குண்டாக இருக்கான் ஒருத்தவன் ரொம்ப ஒல்லியாக இருக்கான் நான் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறேன் ரெண்டு பேரும் ஈக்குவலாக போவானா நோ ஸோ ஹெவியர் பார்ட்டிகல் என்ன பண்ணும் ஹெவியர் பார்ட்டிகல் வந்து ஸ்லோவாக ஆக்சலேட் ஆகும் லைட் வெயிட் உள்ள பார்ட்டிகல் வேகமாக ஆக்சலேட் ஆகும் கரெக்டாக அப்போ இதுதான் ஃபார்முலா
ஸோ ஃபோர்ஸோட வேல்யூ இவ்வளோ இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான் வேணும்னு சொன்னால் ஃபோர்ஸ் பை மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஃபோர்ஸ் எவ்வளோ 23.04 இன்டூ 10⁻⁹ டிவைட் பை மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ 9.1 இன்டூ 10⁻31. இது சும்மா கேல்குலேஷன் மட்டும்தான். ஓகேவா? 23.04 டிவைடட் பை 9.1. ஸோ 2.531 இன்டூ இது மேலே கொண்டு வந்துட்டேன்னா 10⁻31 ப்ளஸ் 31 ஆயிருமா? 31ல் 9 போயிடுச்சுன்னா எவ்வளோ 10⁻22 மீட்டர்/s². ஜஸ்ட் இமேஜின் எவ்வளோ அதிகமான ஒரு ஆக்சிலரேஷன். கரெக்டாக இல்லையா? சரி, ஆக்சிலரேஷன் ஆஃப் ப்ரோட்டான் எவ்வளோ இருக்க போகுது? ஃபோர்ஸ் பை மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் 23.04 into 10⁻⁻⁹ by mass of electron எவ்வளோ? mass of proton 1.67 into 10⁻⁻27. டிவைட் பண்ணிக்கலாம். 23.04 டிவைட் பை 1.67 13.73 into 10⁻, இது மேலே வந்துச்சுன்னா 10⁻18 மீட்டர்/s². ஸோ ஈவன் நீ வந்து இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண சொன்னால் 10⁻19 வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகேவா? இது நீ எப்படி எழுதிக்கலாம்? 1.373 இன்டூ 10⁻19 மீட்டர்/s². ஓகேவா? ஸோ இதான் பார்த்தோன்னா ஆக்சிலரேஷன். நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். எஸ், ஸோ 2.5 அண்ட் 1.4னு சொல்லியிருக்காங்க. 1.3க்கு பதிலாக அவங்க 1.4 அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஃபோர்ஸ் எவ்வளோ 2.3 தான் வந்துச்சு. எஸ், 2.3 இன்டூ 10⁻. ஓகே, நான் 23ன்னு வச்சுருக்கேன். அவங்க 2.3 இன்டூ 10⁻−8ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டும் சேம் தான். சரி, 2.3 இன்டூ 10⁻−8ன்னு சொன்னேன்னா 23 இன்டூ 10⁻−9ன்னு சொன்னால் ஒன்று தான். ஓகே, ஸோ இதில் என்ன இருக்குது வேறு? ஸோ இவ்வளோ தான். ஸோ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது வந்து சும்மா கேல்குலேஷன் பார்ட் தான். மற்றபடி தியரிட்டிக்கலாக ஒன்றுமே கிடையாது. பேசிக்காக கூலூம்ஸில் அப்ளை பண்ணால் உனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ரெண்டுத்துல ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்புறம் ரெண்டுத்துக்கு இந்த ஃபார்முலா உனக்கு தெரியணும். அதே மாதிரி எஃப்க்கு வந்து ஒரு சில டைம் வந்து என்ன வரலன்னா F is equal to QE. ஸோ QE is equal to M into A. இந்த ஃபார்முலா வச்சு நீ கொஸ்டின் சால்வ் பண்ணி ரெடியாரு. சரியா? இந்த ஃபார்முலா வச்சு நீ கொஸ்டின் சால்வ் பண்ணி ரெடியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இதே இந்த கொஸ்டினோட சொல்யூஷன். கேல்குலேஷன் பார்ட் பற்றி கவலைப்படாது. உனக்கு கான்செப்ட் தெரியுதா? கேல்குலேஷன் ரொம்ப ஈஸி. லாக் புக் தெரிஞ்சால் நீ ஈஸியாக எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.